இதில் தான் டீசல் இருக்கும். இவன் தலைமலை கழட்டி விடு. இப்படி வேணா திருப்பி கழட்டி விடுங்கடா. வண்டி வரும் போவோம். அப்படி அவுத்துல கழட்டி விடு ஓரமா. நேற்று வந்திருந்தீங்கன்னா முந்தானேற்று வந்திருந்தீங்கன்னா செம சம்பவம். கோகுல் ரொட்டேட்டர் போட்டு பிசுறு ஓட்டிட்டான். இப்போ இன்னைக்கு ஓட்டர் காட்டில் போய் பாரு. வண்டி கமுத்தி போட்டு பட்டுக்கு போட்டு தூக்கணும் தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்? நீ தான் 4 நாளாக ஊர் சுற்றிட்டு இன்னைக்கு வர. எனக்கு வந்துட்டாலும் பிரச்சனை. ஒரு வழியாக கோகுல் வந்துட்டு சந்தோஷம் வந்துட்டானுங்கப்பா. இன்னைக்கு தான் ப்ரோ ரெண்டு பேரும் ஒரு வாரம் கழிச்சு 2 பேரும் ஒட்டுக்கு வந்தது. பாத்துடா உளுந்துட போறான்டா திறந்துக்கிட்ட. அப்புறம் திரும்பியும் 4 நாள் லீவ் போட்டுருவான் அவன். இதான் ஜாக்குன்னு அந்த கழிச்சு கொஞ்சம் லைட்டாக தூக்க ஏறா. ரோலை லைட்டாக சுத்த. அந்த பின்னு பிடுங்கிறத மேலே வர மாதிரி இன்னும் கொஞ்சம். வேறடா என்னைக்குமே இப்படி வச்சு இங்கே அப்போ தான் வந்து பிடுங்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை அடியில் இல்லைண்ணா அடியில் வச்சே பிடிங்கிறேன்னா அடியிலே வச்சு பிடிங்கிக்காங்க. நான் வேணான்னு சொல்லலை. பாரு காலையில் காட்டி கோவிலுக்கு நினப்பு பார்த்தீங்களா? இப்படியெல்லாம் ஓ ஆட்டியே பிடிங்க சுருதான் மேட்ரு. டேய் சென்டரை பிடுங்கடா. இங்கே கடா கழட்டணும், அங்கெல்லாம் கழட்டணும். ஒரு வாரம் வேலைக்கு டேய் அதான் கழட்டுறா. பிடிஎஸ் சாப்பிட்டு கழட்டுறா. கொஞ்சம் முன்னாடி போடா. எல்லாம் ஊர் சுத்தம் மட்டும் தெரியுதா? இதை கழட்டிட்டா அது ஈஸியாகும்ண்ணா. ஓ ஹலோ இங்கே கொஞ்சம் போ. சொல்லுங்கக்கா. சரி நான் வரேன்க்கா. சரிக்கா. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை நாள் ஆகுது. சரிங்கக்கா. இதை கழட்டிட்டா அது ஈஸியாக கழட்டிக்கலாம். அங்கே கழட்டி சரிங்கக்கா. சரிக்கா. ஒரு ஈஸியான வேலை செய்ய மாட்டா. 7 வேலை செஞ்சால் தான் செஞ்ச மாதிரி இருக்கும். இப்போ இடம் வந்துச்சு. போ. அது கையே அது அங்கே கிடக்குது பாரு. பின்னுக்கானா பின்னு போட்டி இருக்குதா? வா வா வா. சரிடா கேரளா துளி உண்டு பின்ன போட்டு வச்சது. நீ எடுக்கிறதா அடிக்கிறதுல தான் ஏடா தண்ணி நம்பி போச்சு. அதெல்லாம் ஒழுவுறதா இருந்தால் மழை பெஞ்சு 4 நாள் ஆகுது. இன்னும் ஒழுவாதுக்குதா? இப்படி வச்சா வந்து ஒழுவோம். ஆனால் இந்த ஓட்டை வேலையை தான் இறங்கும். கருமா வந்துருக்கா. அதுக்கு மேலே ஏறலடா. இந்த தொட்டியில் இங்கே கிடக்கு. இங்கே ஒரு ஓட்டை போட்டுவிட்டா தான் இறங்குது. தைடு வேலை செய்யும் போது தான் ஓட்டை போட்டு ரெடி பண்ணி லைட்டை தூக்க. லைட்டா தூக்க. ஒரு நூல் இறக்க. காட்டா மாதிரி தள்ளிக்கிட்டு அவனோட சொல்ல மாட்டேன் இறக்கடா ஏத்துறான்னு. போது விட அங்கே போய் பார்த்துக்கலாட்ட போ. ஒரு துணி ரெடி பண்ணி ஒருத்தர் தொடச்சிட்டு எடுத்து போகலாம்.
எடுத்து தொடக்கலாம் 2 நாள். அதெல்லாம் வாசல்லாம் போக முடியாது, இங்கெல்லாம் மண்ணெல்லாம் இப்படி இறையும்டா. போகும். ஓகே நண்பா, தான் நேற்று பார் ஓட்டணும்ல, ஆச்சு ரொட்டேட்டர் 2 வண்டியில் ஓட்டணும்ல, அதை தான் ப்ரோ இன்னைக்கு போய் வாக்கியா வஞ்சி ஓட்டி கொடுத்துட்டு வர போகிறோம். நேற்றே கூப்பிட்டாரு, போகல, இன்னைக்கு நச்சு ஓட்டிட்டு வருவோம். போதண்டா, இறங்குற டேஸில் இங்கேயே காலியாகிற போகுதுடா. இங்கடா போகிறது பங்குக்கு. ஒரு தொட்டு தண்ணி கொண்டு வா, அந்த தண்ணியை தொடச்சி விடு. வரக்காப்பியா? வரக்காப்பி குடிப்பீங்க காலையில் காட்டியும், போகிற காட்டிலலாம் டீ காப்பி. என்னடாச்சு? சரி மேலே தூக்கி சொல்லுவோம், அப்புறம் வந்துட்டு கட்டிக்கலாம். டயர் வேறு 2 ஃப்ளாட்டு. பழைய டயர் 2 வச்சுக்கிறோம்ல, அதை எடுத்து போட்டு விட்டுலாம். எதை இப்போதைக்கு ஓடும். அன்னைக்கு போட்டதுக்கு அங்கு திருப்பி போட்டு வந்துருந்தா இன்னும் 4 நாளைக்கு ஓடி இருக்கும். 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. ஆமாம், அந்த அளவுக்கு அறிவு இருந்தால் நம்மள யாரா கையில் பிடிக்கிறது? இதுக்கே இந்த அளவுக்கு இன்னும் கொஞ்சம் அறிவு வந்துருச்சுன்னு வச்சுக்கா, அவ்வளோத்தான், நான் காலி. இப்போ இது பஞ்சர் ஓட்டுனது இந்த பக்கம் எவ்வளோ வரி இருக்குது, இந்த பட்டுன்னு தேயும்ல, இப்போ இந்த பக்கம் முழுன்னு போயிடுச்சுல. இழுக்கும் தொடச்சு. அந்த சைலன்சர் பைப்பு 1/2 பைப்பு கட்டாயி தூக்கி போட்டோம்ல வீட்டில், அது கிடக்குதா வீட்டில்? தொடச்சு விட்றா. தொடச்சு விட்றா, ஓட்டிட்டு வந்துட்டு. எதை சவுண்டு ஊரே கூப்பிடும். எல்லாரும் பார்ப்பாங்க. போவோம், நீ போவாத இருந்தா சரி. இன்னொரு துணிக்கு இது படுறா கோவில தானே எடுத்து சொல்லாடா. ஒரு சீனியருக்கு சொல்ல மாட்டா? இன்னும் ஓட்டிவிட்டு ஆம்பு கலப்பு இருக்குது, ரொட்டேட்டர் இருக்குது. போன கடுவும் போன பொட்டை போன வளர்த்தக்கூடாதோ? கடுவு மூணை தான் வளர்த்தணுமா? ஓஹோ, 4 பூனை கோகுல எனக்கு கடுங்குட்டி தான் வேணும்னு. அதுக்கு தான் வீட்டில் ஒரு பெரிய கடுவு மூணுதில் ஒரு பொட்டை பூனை உணவே கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். அப்போதான். ஆமாம், அவன் கடுவு மூணையே கொண்டு விட்டதுனால என்ன, எனக்கு வர ஒய்ஃபை நீ கடுவுனா கொண்டு விட்றேன்னா அதுக்கு ஒரு பெரிய பூனைக்கு கொஞ்சம் கோவம். சொல்கிற மாதிரி சொல்ல. போ. கிரீஸ் அடிப்பாங்க அதுக்கு.
சொல்லுங்க மாமா. ஆ சரிங்க மாமா. ஆ ரொம்ப வண்ட போவாதராடு, பிள்ளையை சாச்சிப்படாது. அதான் வரேங்க்கா, இருங்கக்கா. அதான் பசங்க வந்தவனை கூப்பிட்டு வரேங்க்கா. போகிறேன் போயிடுவேன். இன்னொரு 1/2 மணி நேரத்தில் போகிறேன். இல்லை ஆரம்பிக்குமா நான் ஃபோன் பண்ணுறேன். ஆ கலப்பில் 2 ஜால் ஓட்டுருந்தா மண் கரை எவ்வளோ வரும் போதுன்ட்டிங்க. இல்லை இந்த வாரம் ஓட்டு. இன்னும் போ. ததோய் என்ன தாத்தா மண்ணே வரல, இதை வச்சு எப்படி தாத்தா ஓட்டுறது? மண் வரும். நீங்கள் கலப்பையில் ஓட்டாதெல்லாம் மண் வராது தாத்தா. இந்த மண்ணை வச்சு எப்படி கரை ஓட்டுறது? இந்த மண்ணை வச்சு எப்படி கரை ஓட்டுறது நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். தாத்தா இந்த மண்ணெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. காடு 2 நாளைக்கு காயிட்டுன்னு கலப்பையில் ஓட்டி தாங்க தாத்தா ஓட்ட முடியலன்னு. நீங்கள் மம்டியில் போகிறதுக்கு என்ன ஆகும்? இது எதுக்கு நான் ஓட்டாதே விட்டுறலாமே. காரை குமிஞ்சிட்டு வந்தால் தானே. அது எவ்வளோ மண் இழுத்து கட்டுவீங்க? அதுக்கு இதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. என்ன கேட்டா நீங்கள் வண்டியில் இப்படி ஓட்டி விட்டால் தலைமாடு மட்டும் தண்ணி எடுத்து விட்டு எடுத்து விட்ற மாதிரி இருக்கணும். இந்த 7 வேலை செய்கிறதுக்கு நீ விட்டுறலாமே. நீ உள்ளகிறத கணிஞ்சு கட்டி நீ அந்த வேலை பண்ணுறதுக்கு நீ வாய்க்காலே புதுசாக அடிச்சு விட்டு போயிடலாம். அதை மட்டும் ஓட்டி என்ன பண்ணுறது? ஓட்டினால ஏதாவது ஓட்டி ஒரே மாதிரி ஓட்டுறது விட்டுட்டு இதெல்லாம் மண் வராது, ஈரக்காடு. வராதுடா. ஏன்டா இப்படி அக்கப்போர் பண்ணுறீங்க? ஆம்பா கொண்டு நிறுத்திட்டு கொஞ்சம் இது இருக்குது, போய் ஆம்பு கலப்பினாச்சும் ஓட்டலாம். டீசல் எடுக்குது, இதுலேயும் கம்மியாக தான் இருக்குது. காடு மணல் மாதிரி காஞ்சி இருந்தால் சரியாக இருக்கும். இவ்வளோ ஈரத்தில் என்ன பண்ண முடியும்? வாரம் இதுதான் சொல்கிற அடுத்த நம்ம வாரம் நேரம் ஒரு நிமிஷம் இல்லை, அதாவது மேலே ஏறிடு. ஆ அது அந்த இடத்துல தென்னை மரத்தை வேறு மாட்டுதில்ல, அதுக்கு தகுந்த மாதிரி அதை நவுத்தி விட்ருமில்ல. இதே மண்ணு காஞ்சிருந்தா எந்த ஜோடி கரை வரும் தெரியுமா? போயிட்டு இதுலையே வா. டேய் 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 இங்கே வர சொல்கிறா. டேய் தலை வர போயிட்டு திரும்பி இதுலையே வா. அவத்தோட அது கலப்ப அப்படி போவா தத்தா. இல்லை போவோம் போவோம், கொஞ்சம் கம்மியாக தான் வரப்படாது. சரி வரட்டும். ஒரு 4 நாள் கழிச்சு அப்படியே ஓட்டினா அப்படி காடை எப்படி பழம் பண்ணலாம் அதுங்காட்டி அவசரம். ஓகே அப்புறம் பாருங்க, காடு ரொம்ப ஈரம்.
4 நாள் என்றைக்குமே வண்டியில் பார் ஓட்டணும்னு நினச்சிங்கன்னா காடை வந்து நல்லா முள்ளாட்டம் காய வச்சு அள்ளி விட்டால் புகை போகணும். அப்படி ஓட்டினா தான் வண்டியில் பார் ஓட்டுறதுக்கு மண் அருமையாக இருக்கும். அதை விட்டுட்டு எப்படி சொல்கிறது, ஈர மண்ணையே பிடிச்சிட்டு வண்டியில் பார் ஓட்டணும்னா மண்ணே வராது. நான் தள்ளி வா. ஓரமாக வா, தள்ளி வா. ஃபுல்லாக மொல்ல போனாலும் சரி ஓரமாக போ. கரண்ட் இந்தானு வரணும். இந்தானு தள்ளி வா. இந்தானு தள்ளி வா. டேய் இதை எப்படி இந்த இடத்த நேர் பண்ணிக்கலாம் தாத்தா. இப்போ இந்த இடத்துலனாச்சும் கொஞ்சம் மண்ணுக்கு பல பலன்னு இருக்கும், வந்துருச்சு. அங்கெல்லாம் வரவே இல்லை. என்ன பண்ணுறது? எது அவ்வளோதான். காடு காயணும். ஒரு 2-3 நாளைக்கு விடுங்க தாத்தா. காடு காஞ்சி வாட்டி தான் கலப்பையில் ஓட்டி, ஒரு நாளைக்கு உணர்ந்த வாட்டி தான் நம்ம பார் ஓட்டணும். இப்போ என்ன மரம் என்ன காஞ்சி போச்சு? அவங்களுக்கு தண்ணி இல்லாத ஈரத்த மேலே தான் இருக்குது. என்ன அவசரம் உங்களுக்கு? தண்ணி மழை தேஞ்ச தண்ணியே ஒரு நாளைக்கு தாங்கும். மண்ணு காடு காயிட்டோம். காடு காயதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதெல்லாம் எதுவும் மழை பெஞ்சா நான் பிள்ளை மொழிக்கு இது கலப்பையில் அப்படியே ஓட்டி ஓட்டுறது முடியாதுன்னு நான் வேற வழியே இல்லை. ஈரம் இப்படிலாம் ஈரத்தில் வச்சுக்கிட்டு எப்படி அப்படியே பாரு மண்ணு போட்டு இவ்வளோ தூரம் மண்ணு கும்பின்னு தாத்தா. முழங்கால் வேறு வரணும். அப்போ தான் வஞ்சி விழுவோம். காடு காயணும். இல்லை அதுக்கா அது ஆம்பு கலப்பி ஓட்டலாமா, 5 கலப்பி ஓட்டலாமா? ஒன்றும் பெருசா வராது. மேல் மண்ணெல்லாம் மழை பெஞ்சிருச்சு இல்லை, பொடிஞ்சு போயிருக்கும். எப்படி அது நீங்கள் ஆம்பு கலப்பில் ஓட்டினாவே ரொட்டேட்டர் ஓட்டுறாள். அந்த ஆம்பு கலப்பில் ஓட்டினாவே ரொட்டேட்டர் ஓட்டுறாள். சரி 5 கலப்பி ஓட்டி பார்க்கலாம். மண்ணெல்லாம் பொடிச்சுலாம் தான் வரும். மண் மழை பெஞ்சிருச்சுல்ல, பொடிஞ்சு போய் தான் கிடக்கும். சரி போகலாம்டா. கட்டி பேக்கக்கூடாது, அவ்வளோதான். கட்டிலாம் பேக்கிற அளவுக்குலாம் எல்லாம் இன்னுமே மழை பெஞ்சது. இதுக்கு மேலே ஓடுறது எதுவுமே கட்டி வராது. வந்தாலும் ரொட்டேட்டர் போட்டோம்னா சலசலன்னு ஓடி போயிடும். ஏன்னா மண் பொடிஞ்சு போயிட்டா இல்லை, மழை தண்ணி இல்லை. வாங்க போகலாம், எடுங்க போகலாம். ஓ நாங்கள் இப்படியே வர நடந்து வரோம். ஐயோ எப்படி இந்த தென்னை மரத்தை வரோம், ஒரு நெட்டு அப்படியே போக பார்க்கலாம். ஏதோ ஒரு தென்னை மரத்தை வரம் போக பார்க்கலாம். மண் அது அப்புறம் கலப்பையில் ஓட்டுறோம்ல, அழிச்சிட்டு போ. இதே மண் காடு வரலையே. நீங்கள் காடு காஞ்சிருந்தா இன்னும் மண் நல்லா குமியும். நீங்களாம் உள்ள வேலையே செய்ய தேவையில்ல. அதெல்லாம் இந்த இடத்துல வர மாதிரி வரணும் தாத்தா. அந்த மண் இவ்வளோ வந்தாதான் நீங்கள் தண்ணி விட்டு வாட்டி சக்குச்சுன்னா இங்கே போயிடும். என்ன கடக்கட்டுமே, 2 நாளைக்கு கடக்கட்டுமே, காயிட்டுமே. நீ சொன்ன மாதிரி தென்னை மரத்தை வர மட்டும் 2 சுற்று இழுத்து விட்டு அப்படியே ஓட்டிக்கலாம். இங்கே உள்ளே ஓட்டணும்னு இல்லை, தென்னை மரத்தை வர மட்டும் 2 சுற்று விட்டு ஓட்டி வேலையை முடிச்சிக்கலாம். அது கம்பேர் பண்ணும்போது இது எவ்வளோ பரவாயில்ல. கொஞ்சம் காஞ்சி ஒரு கலப்பில் 2 சுற்று ஓட்டி இழுத்தோம்னா சின்ன மண் அட்டகாசமாக வரும். ஏதோ இவன் ஏறினதுனால வந்துச்சு. வருது வருது வருது, சுரண்டிக்கிட்டு வருது. இதெல்லாம் மம்டியில் வெட்ட முடியாது, பரம் போட்டா சுரண்டி போடுதில்ல. ஓகே நண்பா, அவ்வளோதான். இதுகிட்ட தாத்தாட காசும் வாங்க முடியுது, வாங்க முடியாது. இன்னும் கலப்பையில் ஓட்டிக்கிட்டு தான் வாங்க முடியும். கொழுப்பு ஓகே நண்பா. இதெல்லாம் என்னது வருமான கார்டு. ஓகே நண்பா.
அவ்வளோதான். இன்னும் இது டைம் முடிஞ்சுது. என்ன பண்ணுறது? இப்போ நம்ம டீசல் கடை வந்தது வேஸ்ட் தான். மறுபடியும் போயிட்டு வேறு சைட்டு தான் இருந்தால் பார்க்க வேண்டியதான் நண்பா. இன்னும் கொஞ்சம் காடு காயிட்டும் கலப்பில் 2 நிமிஷத்துக்கு ஓட்டி விட்டு அப்புறமேட்டு வீடியோ எடுப்போம். வீடியோ எடுத்து போடுறேன் நண்பா. இந்த வயலை எப்படி ஓட்டி பதம் பண்ணி வேலை செய்கிறத மறுபடியும் பார்ப்போம். எதெல்லாம் போட்டு இழுத்துட்டு வரான் பாரு. ஓகே ப்ரோ, இப்போ அடுத்தது என்ன வேலை பண்ணலாம்னா, அவருக்கு தான் 2 வயல் இருக்குது உரக்காடு. அதை தான் போய் வெள்ளங்கட்டை ஆம்பு கலப்பை ஓட்டலான்னு ஒரு டார்கெட்டு. கழட்டி விட்டுட்டு ஆம்பு கலப்பை மாட்டேன். கலப்பை பட்டையெல்லாம் நேராக தானே பாரு சந்தோஷம். ஒரு 2-3 பட்டையிலெல்லாம் போல்ட்டு ஒவ்வொரு போல்ட்டெல்லாம் கொண்டை தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் பாரு போல்ட்டே காணோம். சரி ஓட்டிட்டு வந்துட்டு போல்ட்டு வேறு போல்ட்டுக்கு மாற்றிக்கலாம். எடுத்து போட்டு போமா ஒரு 2 போல்ட்டு போட்டியில மண்ணுங்க தட்டாதரா. மண்ணெல்லாம் தட்டாத விடு. இங்கெல்லாம் எல்லாம் வதனுக்கு மழை பெஞ்சா. வாடா. ஒரே முட்டை கலப்பையை நட்டு போய் கம்முன்னு ஓட்டிட்டு வந்துருக்கலாம். பார் ஓட்டு அது ஓட்டுன்னு ராவடி பண்ணி போகும்போ எதாச்சும் மட்டை மாட்டினா பேத்துக்கிட்டு போயிடும். ஓகே ப்ரோ, அதுங்காட்டி தாத்தா எங்கள் பொண்ணு அடிச்சு போனார் தெரில. இப்போ முன்ன வந்தது நமக்கு ஒரு 10 நிமிஷம் ஓட்டுனது நஷ்டம். வேறு வழியில் குறுக்கல் ஓட்டி நெட்டில் ஓட்டு. மழை பெஞ்சு ஏறும் எப்படி வருதுன்னு தெரில. பார்க்கலாம் போகிறோம் போய் பாருங்க. சென்சரில் தான் போட்டுக்கிறானு கரெக்டாக தான் போட்டுக்கிறேன். நல்லா அப்படி 4 wheel drive ஓட்டிட்டு இதை ஓட்டுறதுக்கு வலிக்குது ப்ரோ. அப்படியே வண்டி உக்காருது. சரி அதில் இருக்கிறது இதனாச்சும் எடுப்போம். வேறு வழி என்ன பண்ணுறது? இதனால் எப்படியே மாதத்துக்கு நேரம் 2-3 பார்ட்டி ஆயிருக்கிறோம். நான் வீடியோவில் காட்டுறதில்ல. மாதிரி போனால் வந்து காடு காஞ்சிருக்கும், ஒரு காடு ஈரமாக இருக்கும், ஒரு காடு எதுக்குமே இல்லாத பதமாக இல்லாத போகும். டீசலை கேடாக வந்துட்டு போகிறது எப்படியும் எப்படி சொல்கிறது, ஒரு மாதத்துக்கு 2 காட்டுக்காரதுனாச்சும் இப்படி ஆகி போயிடுது நண்பா. மழை பெஞ்சு ஈரம் எவ்வளோ பதமாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ தான் கோவில வந்து 2 wheel driveல ஏதோ ஓரளவுக்கு தக்கா புக்கான்னு ஓட்டுறான். இதே 4 wheel drive கொடுத்தா அப்படியே நோமிக்கு மட்டும் போடுறானுங்க. 2 wheel drive கொடுத்தா மட்டும் அப்படியே திணறானுங்க. வந்ததுக்கு ஏதோ இதனாச்சும் 2 சேல் ஓட்டி போட்டு கணக்கு பண்ணி விடுவோம். என்ன பண்ணுறது? என்ன பாரு என்ன இது வந்து வீட்டுக்கு பக்கம் தூரமான பார்ட்டியாக இருந்தால் தலை சுற்றி இருக்கும். இது கொஞ்சம் வீட்டுக்கு பக்கமாக அதனால் கொஞ்சம் டக்குன்னு வந்து ஓட்டி விட்டு போயிடுற மாதிரி ப்ரோ. அது நான் அப்பயே சொன்னேன் அவர்கிட்ட, தாத்தா 4 நாளைக்கு காயிட்டுன்னு. எங்கே கேட்குறாரு? ஓட்டுறா எனக்கு தெரியும் வந்து பார் ஓட்டுறான்னாரு. காடிச்சிட்டில் பார்த்தா ஈரமாகுது, பாருக்கே மண் வரல. நான் இப்படிலாம் வச்சுட்டு நான் என்ன பண்ணிட்டு சொல்லுங்க பார்க்கலாம். இப்படியும் ஒரு சில இது கரெக்டாக பேசுவார். ஆனால் வந்து அவர் சொன்ன டைமில் செய்யணும் அப்படிம்பாரு. அப்புறமேட்டு கமெண்ட் கொஞ்சம் பார்க்கலாம் நண்பா. முகில்னு ஒருத்தர் 4 Sun பைக்கு டயரை மாற்றுங்க மாமா. மாற்றிடலாம்.
605 மணிக்கு எவ்வளோ ப்ரோ? அது வந்து 605 பார்த்துக்கிட்டிங்கன்னா மணிக்கு வந்து இப்போது என் வண்டியெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது மாதிரி கலப்பையெல்லாம் 4.25 தான் போவோம். ஆனால் வந்து இப்போ வர சிஆர்டி வந்து இன்ஜின் வந்து எவ்வளோ போகுதுன்னு தெரில ப்ரோ, பார்த்தா தான் தெரியும். 55 ஹெச்பி சிஆர்டி வருதா நார்மல் வருதான்னு நான் கம்பெனியில் கேட்டு கூப்பிட்றேன். அடுத்தது அப்புறம் அந்த கிரீஸ் பக்கெட் என்ன ரேட்டு ப்ரோ நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் கேட்குறீங்க. கிரீஸ் வந்து நான் வந்து பக்கெட் வந்து 5500 ப்ரோ, 18 கிலோ. ஓகேவா? கிரீஸ் கன்று பாருங்கள், அமேசான்லேயே நிறையா இருக்குது. நேரில் பக்கத்தில் காட்டுறதா கடையில் வாங்கிக்காங்க. டபுள் பிஸ்டன் கன்றுன்னு கேட்டு கேளுங்க. இல்லைன்னா பாருங்கள், அமேசானில் ஃப்ளிப்கார்ட்லலாம் இருக்குது, ஆன்லைன்லேயும் கிடைக்குது. அது வேணால் கூட வாங்கிக்காங்க. அப்புறமேட்டு ரொட்டேட்டர்லாம் ஓட்டுறீங்களே பாயிண்ட் கணக்காக மணிக்கணக்காக? நம்ம ஏரியாலலாம் பாயிண்டெல்லாம் இல்லை ப்ரோ, ஒன்லி மணிக்கணக்கு தான். பாயிண்ட் எதுக்கு அதை அழிச்சு விடுவோம்னா வச்சுக்காங்க, அடிக்க டீசல் எத்தனை மணி நேரம் ஓடுறேன் நீங்கள், இதெல்லாம் எவ்வளோ ஒரு ஆவரேஜாக வருது அப்படின்னு ஒரு கணக்கு பார்க்குறதுக்கு தான் பாயிண்ட் அழுத்தி விடணும். அது வேறு மித்தபடிக்கு பாயிண்ட் கணக்கெல்லாம் போட்டு பார்த்திட்டு வாங்க முடியாது. இப்போ கரெக்டாக ஓட்டிட்டு வெளியே வருவீங்க, ஒரு பாயிண்ட் விழுவோம். அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு 6 நிமிஷம் நட்டமாகி போயிடும். அதனால் வந்து பார்ட்டிலாம் நம்ம வந்து பாயிண்ட் கணக்கு போட்டு வாங்க முடியாது, டைம் கணக்கு தான். டைம் கணக்கு சுகராக போட்டு வாங்கின கேட்டாவே கொடுக்க மாட்டாங்க. இதில் பாயிண்ட் கணக்கு போட்டு வாங்கினா எப்படி? போய் ஓட்டுறடா ஒரு அடிச்சுட்டு டைம் பார்த்தீங்களா? ஓட்டினா டைம் மணிக்கணக்கு சேர்த்தி ஆகும், காசு அதிகம் ஆகும் தான். வேற என்ன, வேற ஒன்றும் இல்லை. 5 கிலோ ஓட்டினா இன்னும் நல்லா ஆழமாக வருதான். நல்லா. ஆனால் தாத்தா வேணாங்கிறாரு, நாம் என்ன பண்ணலாம்? 415 நல்லா தான் ப்ரோ இருக்கும். ஆனால் டீசல் வந்து சேர்த்தி போகுது. வண்டி அப்படியே லைட்டாக பிடிச்சா கூட லோட் ஆகுது. கலப்பை பாரு, முன்னாடி ஒரு நூல் லூஸ் விட்டு வையாங்க பாரு, ரொம்ப குத்திட்டு இருக்குதா தெரியுதா? ரொம்ப இப்படி கிடக்குதா? கொஞ்சம் ஒரு 2-3 மரம் வேறு லூஸ் விட்டிங்கன்னா கலப்பை மட்டமாக வந்துடும். அதே மாதிரி ப்ரோ ஒரு பதமான காடு ஓட்டும் போது பார்த்துக்கிட்டிங்கன்னா கலப்பை வந்து மட்டமாக வச்சு ஓட்டுங்க. ரொம்பவும் வந்து மேலே அண்ணாத்தனை மாதிரி ஓட்டாதீங்க, ரொம்பவும் கீழே முன்னாடி கமுந்த மாதிரியும் ஓட்டாதீங்க. கரெக்டான மட்டை வச்சிங்கன்னா தான் பின்னாடி ஆம்பு தேயாது, வண்டியும் லோடு இல்லாத கரெக்டாக ஆவரேஜான ஸ்பீடு ஓடுன்னு வச்சுக்கோங்களேன். சரியா போச்சு போதும். என்றைக்குமே கலப்பை வந்து மட்டமாக இருக்கணும்டா சந்தோஷ். மட்டமாக இருந்தால் தான் வண்டிக்கும் லோடு இல்லாத இருக்கும், உழவும் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். தெரியுதா? ரொம்ப மேலே கம்ந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா பின்னாடி அடியில் ஆம்பு தேயும். பின்னாடியும் கம்மறக்கூடாது, முன்னாடியும் கம்மறக்கூடாது. ஒரு காட்டில் ஓட்டுறோம்னா கலப்பை மட்டமாக இருந்தால் தான் நம்ம ஓட்டுறதுக்கும் கலப்பை குத்தாது, வண்டியும் கொஞ்சம் ஃப்ரீயாக போகும். ரொம்ப குத்திக்கிட்டு ஓட்டினோம்னா வச்சுக்கா, வண்டி குத்திக்கிட்டு வரும் கலப்பை. வாயை திறந்து சொல்ல. சரி, நான் ஒரு 4 நாளாக லீவு போடவும் நினப்பு எங்கே போகுது? பசங்களோட நண்டு பிடிக்க போகுதா, குருவி வச்சோட போகுதா? செல்ட்ரிக் தான். அதே மாதிரி பூமி புத்திராவுக்கும் சர்பஞ்சுக்கும் என்ன ப்ரோ டிஃப்ரெண்ட் நிறையா நண்பர்கள் கேட்குறீங்க ப்ரோ. அது 2 வண்டிக்கும் ஒன்றுமே இன்ஜின் வைஸோ கியர் பாக்ஸ் வைஸோ எதுவுமே டிஃப்ரெண்ட் இல்லை ப்ரோ. இந்த பானட்டு மர்காடு அதில் கொஞ்சம் ஸ்டைலிஷாக கொடுத்துருப்பாங்க, இதில் கொஞ்சம் பழைய மாடல் கொடுத்துருப்பாங்க. இதோட கொஞ்சம் லேட்டஸ்ட் வெர்ஷன் சொல்லலாம்னு வச்சுக்காங்களேன். ஆனால் வந்து பூமி புத்திராவும் சர்பஞ்சுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் 595 டர்போன்னு ஒரு வண்டி விட்டாங்க, அது வேணால் வந்து இன்ஜின் வந்து டர்போ இன்ஜின் ப்ரோ. மித்தபடிக்கு வந்து பூமி புத்திராவும் சர்பஞ்சுக்கும் பானட்டு டேங்கு மர்காடு கொஞ்சம் மீட்டர்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பூமி புத்திராவில் ஓல்டு ஸ்டைல்லே கொடுத்துருப்பான். இதுக்கு அதுக்கும் உள்ள வித்தியாசம் அவ்வளோதான்னு வச்சுக்காங்களேன். மித்தபடிக்கெலாம் ரெண்டுக்கும் ஒன்றே தான். இதே 595 இன்ஜினாக இருந்தால் இதை இந்த அளவுக்கு இவன் பிடிக்கிறான்ல, வண்டி வந்து லோட் ஆகாது. ஒரு திணறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேவா? இதில் ஓட்டி பழகணும் நீ, அப்போ தான் வந்து இப்போ அவன் ஓரளவுக்கு வந்துட்டான். நீ இப்போ ஓட்டி பழகணும் 2 வீல் டிரைவில்.
ஆ ஓட்டி பழகணும். பார்க்கலாம். பார்ப்பீங்க நீங்களும். என்னத்த நான் ஓட்டுறத பார்க்கறதுக்கு தானே இருக்கிறேன். அதே மாதிரி நோவோவில் வந்து நீங்கள் சைலன்சர் கீழே செட் பண்ணிக்கிறீங்களா ப்ரோ, அதே மாதிரி 585 பண்ணலாமா அப்படின்னு பண்ணலாம் ப்ரோ. அதுக்கு நம்ம தனியாக ஒரு மப்ளஸரை வாங்கி உள்ளே வந்து வைக்கணும். மப்ளஸர் இல்லாத வெறும் பைப் மட்டும் போட முடியாது. மப்ளஸரை உள்ளேயே பானட்டுக்குள்ளேயே மப்ளஸரை ஆல்ட்ரு பண்ணி அங்கேருந்து சைலன்சர் வந்து வெளியே கொண்டு வந்தோன்னா போடலாம். அப்படி வேணால் போட்டால் கீழே மட்டமாக போயிடும். இல்லைன்னா வச்சுக்காங்க இப்போ பாரு 585 575 இதுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மப்ளஸர்லாம் வேறு வெளியே தான் கொடுத்துருப்பான். இப்போ இதுக்கெல்லாம் மப்ளஸர் வெளியே கொடுக்கலாம். ஆனால் மப்ளஸர் வேணுமே. மப்ளஸரு அது வந்து சைலன்சரு, இது மப்ளஸர் தான். ஆனால் நோவோவுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா வெறும் பைப்பு தான் வரும். நோவோ அந்த ஜாண்டியரு நியூ ஹாலண்டு கொபோட்டோ இதுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பானட்டுக்குள்ளேயே மப்ளஸர் கொடுத்துருவான். ஆனால் வந்து மகேந்திராவில் மட்டும் மப்ளஸரை உள்ளே அடக்கமாக கொடுத்து வெறும் பைப்பை மட்டும் வெளியே விட்டுருந்தாங்கன்னா நம்ம எப்படி வேணாலும் திருப்பி போட்டிருக்கலாம் ப்ரோ. ஆனால் இதுக்கு மட்டும் அப்படி கொடுக்காத விட்டுட்டாங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டப்படுற சோகமான விஷயமா இருக்குது. இதெல்லாம் கீழே கொடுத்தா சத்தம் எல்லாம் போடுமா? கீழே கொடுக்குறதா மேலே கொடுக்குறதா அதனால சத்தம் வருது, சத்தம் வராதனால இல்லை. என்ன மட்டை கிட்ட மாட்டுனா எதுவும் ஒடிக்காது. இது பாரு நண்டு கொடுக்க மாதிரி முன்னாடி தூக்கிட்டு இருக்குதுல்ல, அதாக இருந்தால் அந்த பிரச்சனை இல்லை. அதுக்கோசரம் மட்டமாக இருந்துட்டு அந்த பிரச்சனை இல்லை. அதுக்கு தான் கீழே இருந்தால் பரவாயில்லன்னு கேட்குறாங்க. இருக்கட்டும் ப்ரோ, நம்மளது 585 கிட்ட சைலன்சரை ஆல்ட்ரு பண்ணுவேன். அப்போ வந்து வீடியோ பாருங்கள் எப்படி ஆல்ட்ரு பண்ணி போடுறேன்னு. 2 சால் ஓட்டியாச்சு, இன்னும் ஒரு 3 சுற்று தான் ப்ரோ இருக்குது. ஏதோ தாத்தாவுதா அதை எடுத்தாந்தது அதில் ஒரு 5 நிமிஷத்துலேயே கோத்துவிட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணி சொல்லிவிட்டு போக வேண்டியது தான். என்ன பண்ணுறது? இல்லைன்னா நமக்கு அங்கேருந்து வந்ததுக்கு நமக்கு அதில் டீசல் 1 ரூபா 100 ரூபா நட்டாகி போயிடும். ஏதோ இது ஓட்ட சொன்னதுனால அப்படியே இதையும் அதையும் ஒன்றா மேட்ச் பண்ணி கவர். இப்போ எப்படி நான் அதை எடுத்து இப்போ அதை எடுத்து இது எல்லாம் ஒன்றா போடுறேன். அதுமாதிரி அவர்கிட்டையும் எல்லாம் ஒன்றா போட்டு ஒரே கணக்காக ஒரு பில் நோட்டில் பில் எழுதி வச்சுட்டு போக வேண்டியதான் ப்ரோ. 2 சால் ஓட்டி போட்டார். இப்போ 2 ஒரு கட்டிக்குது. இதை என்ன பண்ணுவார், மறுபடியும் வந்து கலப்பையில் ஓட்டுறாரா ரொட்டாட்டில் ஓட்டலாங்கிறாரா என்னன்னு தெரில. போகல ஓரளவு தேறிட்டான்ல. நீ என்னைக்கு தேடுறது? நானும் தேருவேன். தேருவேன். நான் வாரத்தில் 4 நாள் லீவு போட்டுக்கிட்டு வந்தால் பொழப்பு ஓடுமா, டெய்லியும் வந்தால் பொழப்பு ஓடுமா? ஏடா போட்டால் ஒரு ரேம்டா 5 நாள் லீவு. ஓகே நண்பா, அவ்வளோதான் முடிஞ்சது கடைசி சுற்று. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களை ஒரு சில டவுட்லாம் நிறைய கேட்டிருக்கிறீங்க. அதை நான் வீடியோவில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணி போட முடியும் நண்பா. இதில் போட முடியாது. டெய்லர் பற்றி ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. அதில் கமெண்ட்லலாம் என்னால் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிறாரு. அதை எக்ஸ்பிளைனோட எல்லாத்துக்கும் சொன்னால் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து அது ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன் ப்ரோ. ரொம்ப டைட்டான காடாக இருந்தால் 415 போய் ஓட முடியாது. இது மண் பலன்னு வர்றதுனால இதில் ஓட்டியாச்சு. டைட்டான காடாக இருந்தால் இதில் ஓட்ட முடியாதுன்னு வச்சுக்காங்களேன். ஏப்பா ஏறிட்டான். சரி ஓகே ப்ரோ, மறுபடியும் பார்ப்போம்.